கிராண்ட்மாஸ்டர் ஸ்ரீ மல்லிகார்ஜுனன் அன்பு வணக்கங்கள். ஏற்கனவே ஔவையாரோட அமுத மொழிகள் 40 உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்னும் 20 உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டு பயன்பெறுங்கள். 41வது, செல்வம் போனால் சிறப்பு கெடும். செல்வம் போனால் சிறப்பு கெடும். சொல் பிறழ்ந்தால் பெயரும் கெடும். சொல் பிறழ்ந்தால் பெயரும் கெடும். தூண்டாத திரியும் கெடும். தூற்றி பேசும் உரையும் கெடும். தூண்டாத திரியும் கெடும். தூற்றி பேசும் உரையும் கெடும். காய்க்காத மரமும் கெடும். காடழிந்தால் மழையும் கெடும். காய்க்காத மரமும் கெடும். காடழிந்தால் மழையும் கெடும். குறி பிழந்தால் வேட்டை கெடும். குறி பிழந்தால் வேட்டை கெடும். குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும். குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும். வசிக்காத வீடும் கெடும். வசிக்காத வீடும் கெடும். வறுமை வந்தால் எல்லாம் கெடும். வசிக்காத வீடும் கெடும். வறுமை வந்தால் எல்லாம் கெடும். குளிக்காத மேனி கெடும். குளிக்காத மேனி கெடும். குளிர்ந்து போனால் உணவும் கெடும். குளிக்காத மேனி கெடும். குளிர்ந்து போனால் உணவும் கெடும். பொய்யான அழகும் கெடும். பொய்யுரைத்தால் புகழும் கெடும். பொய்யான அழகும் கெடும். பொய்யுரைத்தால் புகழும் கெடும். துடிப்பில்லா இளமை கெடும். துவண்டிட்டால் வெற்றி கெடும். துடிப்பில்லா இளமை கெடும். துவண்டிட்டால் வெற்றி கெடும். தூங்காத இரவு கெடும். தூங்கினால் பகலும் கெடும். தூங்காத இரவும் கெடும். தூங்கினால் பகலும் கெடும். கவனமில்லா செயலும் கெடும். கவனமில்லா செயலும் கெடும். கருத்தில்லா எழுத்தும் கெடும். கருத்தில்லைன்னா அந்த எழுத்தும் கெடும். இதை திருப்பி நான் இதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். செல்வம் போனால் சிறப்பு கெடும். ஒருத்தர் நிறைய செல்வம் செழிப்போடு இருக்காங்க. அவள்கிட்ட அந்த செல்வம் ஏதோ ஒரு காரணத்தினால போயிடுதுனாக்க அப்போ அவளுடைய சிறப்பும் சேர்ந்து அதோடு போயிடும். சொல் பிறழ்ந்தால் பெயரும் கெடும். நம்ம வாக்கு தவறிட்டோம்னா நம்ம பேர் கெட்டு போயிடும் இல்லையா? நம்ம இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு பண்ணாமல் விட்டோம், நம்ம பேர் கெட்டு போகிறது இல்லையா? அதை தான் சொல் பிறழ்ந்தால் பெயரும் கெடும். தூண்டாத திரியும் கெடும். இப்போ விளக்கில் தூண்டினா தானே அந்த அழகாக தொடர்ந்து எரியும். தூண்டாமலே விட்டுட்டோன்னா அது பாட்டு உள்ளெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதனால் தூண்டாத திரியும் கெடும். தூற்றி பேசும் உரையும் கெடும். அடுத்தவங்களை தூற்றி பேசுகிறது இப்போ நிறைய கட்சி மீட்டிங்களில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தூற்றி பேசுகிறாங்க. ஏன் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அடுத்தவங்களை தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தூற்றி பேசும் உரையும் கெடும். காய்க்காத மரமும் கெடும். ஒரு மரத்தில் காய்க்கலைன்னா அதை யாரும் சீண்ட கூட மாட்டா. காய்க்காத மரமும் கெடும். காடழிந்தால் மழையும் கெடும். காடு அழிஞ்சிடுதுனாக்கா காட்டை அழித்து நம்ம தான் அங்கங்கே கட்டடம் கட்டிடணும்னா அதனால மழை வராமல் போயிடும். குறி பிழந்தால் வேட்டை கெடும். நல்லா கரெக்டாக குறி வச்சு அடித்தா தான் அந்த குருவியோ எதையோ அடிக்க முடியும். குறி பிழந்துடுதுனாக்க வேட்டை கெட்டு போயிடும். குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம சொந்தக்காரர்லையோ ஃப்ரெண்ட்லையோ ரொம்ப குற்றம் பார்த்துட்டே இருந்தால் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும். வசிக்காத வீடும் கெடும். ஒரு வீட்டில் நம்ம வசிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடு கெடும். வறுமை வந்தால் எல்லாம் கெடும். வறுமை வந்துடுதுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் இல்லையா? பசி வந்தால் 10 பறந்துடும்னு சொல்லுவா இல்லையா? அதனால் வறுமை வந்தால் எல்லாமே கெட்டு போயிடும். குளிக்காத மேனி கெடும். குளிக்கலைன்னா கண்டிப்பாக மேனி கெட்டு போகும், கன்றாவியாக நாத்தடிக்கும். குளிர்ந்து போனால் உணவு கெடும். இப்போ சாப்பாடு காலையில் சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே குளிர்ந்து போயிடுது, ஆறி குளிர்ந்து போச்சுன்னா அது சாப்பிடவே தோணாது. பொய்யான அழகும் கெடும். சும்மா அப்படி இப்படி மேக்கப் பண்ணிட்டு போகிறோமே அந்த அழகும் கெடும். பொய்யுரைத்தால் புகழும் கெடும். நம்ம இல்லாத பலாகலாம் அப்படி சொல்லி பெரிய இது பண்ணோம்னாக்க அந்த மாதிரி பொய் சொல்லி நம்மளை இது பண்ணோன்னா அந்த நம்மளுடைய புகழ் கெட்டு போயிடும். துடிப்பில்லா இளமை கெடும். இளமையாக தான் இருக்கும்போது கண்டிப்பாக எப்போதுமே துடிப்பாக இருக்கணும். நம்ம என்னடா செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் இளமை கெட்டு போயிடும். துவண்டிட்டால் வெற்றி கெடும். ரொம்ப துவண்டு போயிட்டோம், ஐயோ நம்ம என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே செய்ய முடியாது போல இருக்கே அப்படின்னு நம்ம துவண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய வெற்றி
அடைய முடியாது. தூங்காத இரவும் கெடும், தூங்கினால் பகலும் கெடும். தூங்காத இரவு கெடும். தூங்காத இரவு கெடும். தூங்கலைன்னா, ராத்திரியில் தூங்கலைன்னா அது ரொம்ப கெட்டது. தூங்கினால் பகலும் கெடும். பகலில் தூங்குறதும் கெடுதல். கவனமில்லா செயலும் கெடும். ஒரு செயலை நம்ம செய்யும்போது அதை கவனத்தோடு செய்யணும். அப்படி செய்யலைன்னா அந்த செயல் கெட்டு போயிடும். கருத்தில்லா எழுத்தும் கெடும். ஒரு பொருளை பற்றியோ இதை பற்றியோ எழுதும்போது அதில் ஒரு கருத்து இருக்கணும். எந்த கருத்துமே இல்லாமல் எழுதினா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுதான் கருத்தில்லா எழுத்தும் கெடும். இது மாதிரி எல்லாம் கெடாமல் இருக்கணும், பாதுகாக்கிறது நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இதை தான் ஔவையார் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அவங்க சொல்படி கேட்டு நடப்போம். வணக்கம்.